குப்பை கூலமாக கிடக்குவதை பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் ஏழைகளுக்கு கொடுக்காமல் தான் மட்டும் உண்ண வேண்டும் என்று நினைத்து உண்டு கொண்டிருந்தார்களே, அந்த உணவை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு எத்தனையோ ஷோரூம்களிலே அலங்கரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இன்றைய தினத்திலே குப்பை கூலமாக கிடக்கிறது. இதுதான் உலகம் என்று எடுத்து சொன்னார்கள். நாம் அந்த உலகத்தை எப்படி நேசிக்கிறோம்? உலகத்தில் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அழுது விடுகிறோம். வியாபாரத்திலே நஷ்டம் வந்துவிட்டால் இரவு தூக்கத்தை மறக்கிறோம். உலகம் பெரிசாக நினைக்கிறோம். நினைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஓர வஞ்சனையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் புரட்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை எப்படி எண்ணினார்கள் என்பதை நம்முடைய சதகத்துல்லா அப்பா அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்கள். யுஹத்திரு துன்யானல் ஹுதாம இஹ்திகாரா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய இந்த துன்யாவை, துன்யா என்றாலே அதனுடைய பொருள் தாழ்ந்த பொருள். என்னது? மரகதம், மாணிக்கம், விலை உயர்ந்த கஸ்தூரி, அம்பர், விலை உயர்ந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் இந்த உலகத்திலே அரபியிலே சொல்லக்கூடிய வார்த்தை துன்யா, தாழ்ந்த வஸ்து. இந்த தாழ்ந்த வஸ்துவாகிய துன்யாவை நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஹக்கிரு துன்யானல் ஹுதாம, குப்பை கூலங்களாகிய இந்த தாழ்ந்த துன்யாவை கண்மணி நாயகம் மிகவும் இழிவாக கருதினார்கள். இஹ்திகாரஹு, அதனுடைய தாழ்ந்த இழிவை அவர்கள் மிகவும் மோசமாக எண்ணினார்கள். எப்படி எண்ணினார்கள் என்பதையும் சொல்லி காட்டினார்கள். பிஃபர்தி ஜனாஹி பக்கின், பிஃபர்தி ஜனாஹில் பக்கி, ஒரு கொசு, அந்த கொசுவினுடைய 2 இறக்கைகள். கொசு என்றாலே ஒரு அற்பமான பொருள், மனிதர்கள் ஒரு அருவருப்பாக பார்க்கக்கூடிய பொருள், மனிதனுக்கு தொல்லையை கொடுக்கக்கூடிய பொருள், ஒரு உயிரினம், நோய்களை பரப்பக்கூடிய உயிரினம். அந்த கொசுவினுடைய 2 இறக்கைகளில் ஒரு இறக்கையை போன்று கண்மணி நாயகம் அதனுடைய தாழ்வை எண்ணினார்கள். அருமையானவர்களை நினைத்து பாருங்கள். எம் உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? ஒன்றுமில்லாதவர்களா? அவர்களை கொஞ்சம் மனக்கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். உலகத்தில் தலை சிறந்த பணக்காரர்கள் என்று தம்பட்டம் அடிப்பார்களே, அவர்களுடைய பணமெல்லாம் என் உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியிலே வந்து கொட்டி கிடந்தது. ஜமாஅத்தனா ஸல்லு என்ற அந்த அடியை வைத்து மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். என் கண்மணி நாயகம் சொன்னார்கள், என் பெயர் கேட்டு எவனாவது ஸலவாத்து சொல்லாமல் இருந்தால் அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், முரேவித்தனம் உண்டாகட்டும், அவன் பகீலாக இருக்கிறான் என்று சொன்னதை எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் இந்த துன்யாவை மண்டியிட்டது. உஹது மலை தங்கமாக மாறுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டது. இன்னும் சொன்னார்கள் கண்மணி நாயகம், யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ் நதிகளுக்கு கீழால் தங்க பாலங்கள் கிடக்கிறது என்று கண்மணி நாயகம் சொன்னார்கள். இன்றும் கிடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இந்த ஈரானையும் ஈராக்கையும் சுற்றி வல்லரசுகள் என்று தன்னை பெரிதுபடுத்தியவர்கள் ஈரானையும் ஈராக்கையும் சுற்றி சுற்றி ஏன் வர வேண்டும் என்றால், யகூதிகள் ஆய்வு செய்து சொன்னார்களாம், உயிரினம் மேலான கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார்கள், யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ் நதிகளுக்கு கீழால் தங்கப்பாலங்கள் கிடப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும். எனவே தான் அந்த ஈரானையும் ஈராக்கையும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த யகூதிகள் நஸ்ரானிகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக, இஸ்லாமிய உலகை பாதுகாப்பானாக, உலகத்தின் மீதுள்ள மாயை விட்டும் முஸ்லீம் உலகையும் காப்பாற்றுவானாக. இன்னும் நம்முடைய அப்பா அவர்கள் நினைவுபடுத்தி தருகிறார்கள். கண்மணி நாயகம் யஸ்ரி வகாரஹு, அதை இந்த உலகத்தை கண்ணியப்படுத்துவதை குறைவாக கருதுகிறார்கள்.
பணம் உள்ளவனாக இருந்தால் தனி மரியாதை. பணக்காரர்கள் ஒரு மஜ்லிஸுக்கு வந்தால் அவர்களுக்கு இடம் கொடுப்பதற்கு 1000 பேர்கள். ஒரு ஏழை அவனிடத்தில் இருக்கக்கூடிய சட்டைகளிலே நல்ல சட்டையை போட்டுவிட்டு ஒரு மஜ்லிஸுக்கு வந்தாலே அவனை கவனிப்பார் இல்லை. இமாம் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இடத்திற்கு உணவு உண்ணச் செல்லுகிறார்கள். பங்கரை தோற்றத்தோடு உணவு உண்ணச் செல்கிறார்கள். இமாம் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களை கவனிப்பதற்கு ஆள் இல்லை. யாரும் அவர்களை வாங்க இந்த இடத்துல உட்காருங்கள் என்றோ கூட்டு உங்களுக்கு ஆள் இல்லையா நான் வருவேன் என்று அழைப்பதற்கு யாரும் இல்லை. உடனே ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டிற்கு செல்லுகிறார்கள். சென்று தன்னிடத்திலே இருக்கிற விலை உயர்ந்த ஆடைகளில் ஒரு ஆடை எடுத்து அணுகினார்கள். கோட்டை எடுத்து போட்டுக் கொள்கிறார்கள். போட்டுவிட்டு அந்த விருந்து உண்ணுவதற்கு வருகிறார்கள். இப்பொழுது பலர் வந்து அவர்களை வரவேற்கிறார்கள். இந்த உடையை பார்த்ததும் வரவேற்று உட்கார வைக்கிறார்கள். உணவு தட்டுகளை கொண்டு வந்து வைத்ததும் அந்த உணவை எடுத்து தன்னுடைய உடைகளை பார்த்து சொல்லுகிறார்களாம், உனக்குத்தான் இந்த உடை, உனக்குத்தான் இந்த உணவு, நீ உண்டுகள். நான் முதலில் வந்தேன், என்னை கண்டுகொள்வார் இல்லை. இப்பொழுது உனக்கு இந்த உணவு தரப்படுகிறது, உனக்கு இந்த மரியாதை தரப்படுகிறது, நீயே உண்டுகொள் என்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து சிலர் வந்து ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்டார்களாம், மனிதர்களுக்கு மரியாதை இல்லை, உடைக்கும் பணத்திற்கும் கண்ணியம் கொடுக்கிற காலகட்டம், எனவே நான் உடையோடு உரையாடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்றால் அவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல, அவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல, அவர்கள் மனிதர்கள், அவர்கள் மனிதர்கள். ஆனால் நாம் இன்று உடையிலும் சுகத்திலும் இன்பத்திலும் நம்முடைய வாழ்நாளை பாழாக்கி, அதிலும் அருமையான சகோதரிகள் சிரமப்படக்கூடிய தன்னுடைய கணவன்களை, தன்னுடைய துணைகளை வேதனைப்படுத்தி, எனக்கு இன்ன வசதி செய்து தரவில்லையே, எனக்கு இன்ன பொருள் வாங்கி தரவில்லையே, எனக்கு இவைகளெல்லாம் இல்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு கைசேதமான சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யுஸ்ரி வகாரஹு, கண்மணி நாயகம் யார் தெரியுமா? இந்த உலகத்தை கண்ணியப்படுத்துவதை கேவலமாக நினைக்கிறார்கள், அதை குறைவாக கருதுகிறார்கள், மோசமான ஒரு செயலாக கருதுகிறார்கள். நாம் அந்த கண்மணி நாயகத்தினுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள். நாம் சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, தேவையான பொருளை வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, தேவையான ஆடைகளை உடுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று நினைத்து நம்மை நாம் மாய்த்து கொள்ள வேண்டாம். அருமையான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு பாருங்கள். உடலுக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம், ஆன்மாவை புறக்கணிக்கிறோம். உடலுக்கு மரியாதை கொடுக்கிறோம், ஆன்மாவை புறக்கணிக்கிறோம். நம்மிடத்திலே 2 வஸ்துக்கள் இருக்கிறது, ஒன்று இந்த உடல், இன்னொன்று ஆன்மா. உடல் எங்கிருந்து வந்தது, ஆன்மா எங்கிருந்து வந்தது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆன்மாவை அல்லாஹ் முதலாக எல்லா ஆன்மாக்களையும் படைத்து விட்டான். ஆலமுல் அர்வாஹிலே எல்லா ஆன்மாக்களையும் ஒன்று கூட்டினான். ஆன்மாக்களை பார்த்து கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும் என்று கேட்டான். ஆன்மாக்கள் எல்லாம் பதில் சொன்னது, காலூ பலா என்று பதில் சொன்னது. அந்த ஆன்மாக்கள் பரிசுத்தமான ஆன்மாக்கள், கரைபடியாத ஆன்மாக்கள், தூய்மையான ஆன்மாக்கள். நம்முடைய உடல் எங்கிருந்து வருகிறது? நம்முடைய உடலை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. அகங்காரம் கொண்டு ஆணவம் கொண்டு நடக்கிறார்களே சிலர்கள், தலை தாராது, தலை தாழாது, தலை உயர்ந்தே இருக்கும். நடையிலே ஒரு பெருமை, ஏழைகளை பார்த்தால் ஏளனமாக பார்ப்பது. எந்த உடம்பை கொண்டு? அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சான், மனிதனுக்கு வரவில்லையா? ஹீனும் மினத் தஹ்ரி, காலங்களில் இருந்து ஒரு நேரம், லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, இன்று காலரை தூக்கி விட்டு கொண்டு, முகத்தை உயர்த்தி கொண்டு, கம்பீர நடை நடந்து கொண்டு என்னுடைய படைப்புகளாகிய ஏழைகளை ஏளனம் செய்கிறானே, இந்த உடல் எங்கே இருந்தது? லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளாகவே அவன் இருக்கவில்லையே, நுத்ஃபாவாக அற்ப பொருளாக இருந்தானே. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், உன்னுடைய பெற்றோர்கள் நீ எந்த நுத்ஃபாவில் இருந்து படைக்கப்பட்டாயோ அது அவர்களுடைய ஆடையில் பட்டால் கூட ஒரு அருவருப்பாக நினைப்பார்கள், அந்த பொருளாகத்தான் நீ இருந்தாய். சரி, அது பழைய காலம். அப்படியே நாம் வாழுகிறோம்.
4 மாதமான